என்ன ஆட்டம் அண்ணா? ஐயா ஐயோ தம்பி தூக்குங்க. அம்மா காவியா, தம்பி என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நல்ல வேளை அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாருமா. தீபக், நீங்க மட்டும் கரெக்டான டைம்க்கு அங்க வரலன்னா காவியோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்குமோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. பிடிச்சிருக்காமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆண்டி. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீபக்கு பிடிச்சிருக்கல ஆண்டி? அவன்கிட்ட இன்னும் காட்டவே இல்லம்மா. நீயே அவன்கிட்ட காட்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோ. ஆமா ஆண்டி, எங்க தீபக்கையும் காணோம், ஜோதியும் காணோம். ஜோதி காலேஜ் போயிருக்கா. இவன் மட்டும் எங்க போறான் வரான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. காலையில எங்கேயோ பரபரப்பா கிளம்பி போனா, எங்க போனான்னு தெரியல. வண்டி சத்தம் கேக்குது, அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா. ஏண்டா காலையில இருந்து எங்கடா போன? நீ காலையில பைக்ல தானே போன? இப்ப எதுக்கு இந்த பொண்ணோட ஆட்டோல வந்து இறங்குற? பைக் எங்க? உன்னதாண்டா கேக்குறேன், பைக் எங்க? காவியா இறங்கி வா. காவியா வா போலாம். வா மா. வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா? மா கோவப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா கேட்க சொல்ற? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, தாரா எப்படி அழுதுட்டு போனான்னு பாத்தியாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா உங்க கல்யாணத்துக்கு வாங்கின தாலிய ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியேடா. ஏன்டா இப்படி பண்ண? நிறுத்துமா. இங்க பாருமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருமா. எதுவா இருந்தாலும் வாசல்ல நின்னு பேச வேண்டாமா, உள்ள போய் பேசிக்கலாம். நிறுத்துமா. அன்னைக்கு உங்க வீடு தேடி வந்து என் பையன் பின்னாடி வராதன்னு உங்க பேத்திய திட்டினப்போ நீங்களும் உங்க பையனும் என்ன சொன்னீங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு ஆளுக்கு வக்காலத்து வாங்குனீங்க. இன்னைக்கு வெக்கமே இல்லாம நடந்தது நடந்து போச்சுன்னு நியாயம் பேச வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு முழம் கயிற திருட்டுத்தனமா இவ கழுத்துல என் புள்ள கட்டிட்டா இது கல்யாணம் ஆயிடுமா? இல்ல இவதான் என் வீட்டு மருமகள் ஆயிடுவாளா? திருட்டுத்தனமா நடந்த இது கல்யாணமும் கிடையாது, இவ என் வீட்டு மருமகளும் கிடையாது. இந்த வீட்டோட மருமக தாரா மட்டும்தான். ஏண்டா ஊரெல்லாம் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இதையும் பண்ணிடலாம், அம்மாவை சமாளிச்சிடலான்னு நினைச்சியா? மா அப்படிலாம் இல்லம்மா. பேசாதடா. நிச்சயம் பண்ண ஒருத்திய விட்டுட்டு இவ கழுத்துல தாலிய கட்டியிருக்கியே, உன்னை அவ்வளவு தூரம் இவ மயக்கி வச்சிருக்காளா? இன்னொருத்திக்கு சொந்தமாக போறவன ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கல்யாணம் பண்ணிருக்காளே, இவெல்லாம் குடும்ப பொண்ணா? மா என்னம்மா நீ? என்ன நடந்து தெரியாம காவியா தப்பா பேசாதம்மா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நானா தான் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணேன். இப்படி எல்லாம் நடக்கும் கூட அவளுக்கு தெரியாதுமா. என்னடா குரலை வசதி பேசுற? அவளை பத்தி பேசினா அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? அந்த அளவுக்கு மந்திரிச்சு வச்சிருக்காளா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் யாரையும் மயக்கவோ இல்ல, மந்திரிக்கவோ இல்ல. என் விருப்பம் இல்லாம தான் இதெல்லாம் நடந்துச்சு. உங்க பையன் என் கிட்டயே கேட்காம தான் என் கழுத்துல தாலி கட்டி என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. எனக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லி உங்க புள்ளைய உங்ககிட்டயே விட்டுட்டு போறதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்களே உங்க புள்ளைய வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். காவியா வேண்டாமா. அப்பா என்ன வாங்க பண்ற? போலாம். காவியா நில்லடி.
நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா நிஜமாவே என் பையன் உன் விருப்பம் இல்லாம தான் உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தானா இத இப்பவே இங்கேயே கழட்டி கொடுத்துட்டு போ. மா என்னம்மா சொல்ற? அவதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அதுக்கு அப்புறம் எதுக்குடா அதை கட்டிக்கிட்டு இருக்கணும்? கழட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? மா அவ ஏதோ கோவத்துல பேசுறாமா, இதெல்லாம் பெருசாக்காதம்மா. ப்ளீஸ்மா, எதனால உள்ள போய் பேசிக்கலாமா? ஏய் காவியா, என்ன காரியம் பண்ண பார்த்தடி நீ? பாட்டி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு இப்ப காவியாவை அடிச்சீங்க? உங்க அம்மா சொன்னதுக்காக தாடிய கழட்ட பாக்குறாப்பா, பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏண்டி, கட்டின தாலிய ஏதோ கிள்ளிக்கிறே கிள்ளி போடுற மாதிரி கழட்டி போட பாக்குற? இதோட அருமை தெரிஞ்சிருந்த உனக்கு இப்படி எல்லாம் பண்ணுவியா? இன்னைக்கு இந்த தீபத்தம்பி கையால இது உன் கழுத்துல ஏறலைன்னா நானும் உங்க அப்பாவும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்டி. உன்னை ஒரு படுபாவிக்கிட்ட இருந்து காப்பாத்துறது இந்த தாலி தாண்டி. அத போய் கழட்டி போட பாக்குற? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ண பார்த்த பேத்தின்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். ஐயோ பாட்டி, காவியா இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மா, நான் உன்னையும் தாராவும் ஏமாத்தணும்னு நினைச்சல எதுவும் பண்ணலம்மா. நிஜமாவே எனக்கு காவியாவை ரொம்ப பிடிக்கும்மா. இது வேணா நான் அவசரத்துல எடுத்த முடிவா இருக்கலாம், ஆனா தப்பான முடிவு இல்லம்மா. காவியா நல்ல பொண்ணுமா, அவதாம்மா என் பொண்டாட்டி. நான் அவ கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், புரிஞ்சுக்கோமா. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, இவ உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. இவ விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றா. இவ கையாலேயே தாலியை கழட்டி கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை விட்டு போ சொல்லு. அட நிறுத்துமா, நானும் சரி போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுற. ஏமா, சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்தவ தானே நீ. இந்த தாலியோட அருமை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து தாலி இறங்குறது எவ்வளவு மோசமான விஷயம். அந்த கொடுமையை அனுபவிச்ச நீயே உன் வாயால தாலியை கழட்டி கொண்டுன்னு சொல்றியே. சீச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி நீ பேசலாமா? இந்த பார், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கல்ல, எதிர்பாராத சந்தர்ப்பத்துல இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவகிட்டே தாலியை கழட்டி கொண்டுன்னு சொல்லுவியாடி நீ? பார்த்து பேசுங்கம்மா. என் பொண்ண ஒண்ணும் உங்க பேத்திய மாதிரி நான் வளர்க்கல. நாங்களும் என் பேத்திய ஒண்ணு தப்பா வளர்க்கல. இப்ப உனக்கு என்ன? அவ கழுத்துல இருந்து தாலியை இறக்கணும், அவ்வளவுதானே? உன் புள்ள தானே தாலியை கட்டினா, அவன் கையால அந்த தாலியை கழட்டி எரிய சொல்லு. சொல்லு. அம்மா, நீ இரு சந்திரா. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நடந்தது என்னன்னு என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்க ப்ளீஸ். டேய், நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. உனக்கு நான் வேணும்னா அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டிடு, இல்லன்னா என்ன தலைமுழுகிடு. என்னடா பாக்குற? கழட்ட போறியா இல்லையா? என்னால முடியாதுமா. பாத்தீல, உனக்கு தெரியாத அந்த தாலியோட அருமை உன் புள்ளைக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல என் பேத்தி இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவன் மனசாட்சிப்படி நடந்துக்கிறான்னா அவனே என் பேத்தியை தேடி என் வீட்டுக்கு வருவான். காவியா, நீ வாமா. பாட்டி கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி என்ன பண்றீங்க பாட்டி? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு அவசரப்படுறீங்க? இல்லப்பா, எப்போ உங்க அம்மா தாலியோட ஈரம் காயறதுக்குள்ள அவுத்து கொடுன்னு சொன்னாலோ, மா, இதுக்கு மேல என் பேத்தி இங்க இருக்க முடியாதுப்பா. எங்க பொண்ணு எங்க வீட்லயே இருக்கட்டும். நீ உங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு எப்ப வேணாலும் இவளை வந்து கூட்டிட்டு போ, நாங்க தடுக்க மாட்டோம். நீ வாமா போலாம். போ காவியா. மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ்மா. பாத்தியாடா, அவதான் உன் பொண்டாட்டின்னு சொன்னல, பாத்தியா? ஒரு செகண்ட் கூட உன் கூட இருக்கணும்னு நினைக்கவே இல்ல. அப்படி ஒருத்திய தான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. அவள ஒரேடியா தலை முழுகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லன்னா நீ அப்படியே போயிடு. நில்லுமா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. எந்த ஒரு விஷயத்தையும் நான் யோசிக்காம பண்ண மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்கிட்ட கூட சொல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கேன்னா எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆனா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. காவியா எல்லாமே என்னால இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் காவியா தான் என் பொண்டாட்டி. அவ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். லீலா, லீலா, எங்கடா அம்மா? அம்மாக்கு இதெல்லாம் பார்க்க இஷ்டம் இல்லை, அதனால வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு திமிரு பத்தியமா அவளுக்கு?
ஆர்த்தி எடுக்க கூட வரமாட்டாளா அவ? அவள கொழுப்பாய் போச்சு அவளுக்கு. தனியா தானே இருக்கா, இவளுக்கு எதுக்கு ஆர்த்தி? அவ தனியா வந்தானே யாரா சொன்னா உனக்கு? உனக்கு யாரு சொன்னா? சந்திரா விடுப்பா. என் பேத்திக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கெட்ட சக்தி எல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ராணி, ரேவதி, நீங்க 2 பேரும் உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்கம்மா. வாடி. பாப்பா, என்ன காவியா, நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? உன்னை விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன். உன்னை உத்தமன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தாலி கட்டிட்டேன்னு மட்டும் நினைக்காத. நான் என் மனசார தான் கட்டினேன். நம்ம கல்யாணத்துல பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தை விட அந்த கடவுள் ஆசீர்வாதத்துல நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் காவியா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் பொண்ணு வீட்டுல தங்குறது தான் சம்பிரதாயம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன மாப்ள, தாராளமா இருங்க. உள்ள வாங்க. போலாம். வாங்க, உள்ள வாங்க. இப்படியே இருந்தா எப்படி? டாக்டரை பத்தி என்ன ஏதுன்னு கேட்க வேணாவா? யோ, டாக்டர் உள்ள ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப போய் என்ன ஏதுன்னு கேட்க சொல்றியா? ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு அவரே வெளில வந்து சொல்லுவாருப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாதுங்க. என் கண்ணு முன்னாடியே என் தம்பியை இந்த நிலைமை காலாக்குன அவங்க 2 பேத்தையும் சும்மாவே விட மாட்டேன். சும்மாவே விடக்கூடாதுங்க. அந்த காவியாவும் அவ குடும்பத்தாளுங்களும் யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாது. அக்கா சரின்னு சொல்லுக்கா. வீடு பூந்து மொத்த பேரும் போட்டு தள்ளிடுறேன். டே, அறிவு இருக்கா? மாப்பிள்ள உடம்பு சரியில்லாத நேரத்துல நீங்க பாட்டுல ஏடா கூடமா ஏதாவது பண்ணி எங்க 2 பேரும் இன்னைக்கு உள்ள வச்சுட்டாங்கன்னா மாப்பிள்ளை யார பாக்குறது? அனாதையா கிடப்பான அவன். அதுக்காக அவங்கள அப்படியே விட சொல்றீங்களா? அப்படியே யார் விட சொல்றா? வாங்க டாக்டர். டாக்டர், என் தம்பி எப்படி இருக்கான் டாக்டர்? டேஞ்சர் சிச்சுவேஷனை தாண்டிட்டாரு. இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், என் தம்பிக்கு எங்க இருந்து வேணா டாக்டர் கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பெஸ்ட் ட்ரீட்மெண்டா கொடுங்க. எப்படியாவது அவனை சீக்கிரமா கண்முழிக்க வைங்க டாக்டர். எனக்கு அது போதும். மேடம், இது வரைக்கும் என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவருக்கு தேவை கொஞ்சம் டைம். கொடுத்துக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் அவர் பாடியில ரியாக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாம் சரியா நடக்கும்போது சீக்கிரமாவே கண்முழிச்சிருவாரு. நம்பிக்கையோட இருங்க. என் தம்பிய பேச்சு மூச்சு இல்லாம படுக்க வச்ச யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஏதாவது பண்ணியே ஆகணுங்க. இந்த பாரு சத்யா, இப்போதைக்கு நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த காவியா மேலையும் தீபக் மேலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து மாப்பிள்ளைய கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொலை முயற்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா உங்க யோசனையா? நம்ம கையால அவங்கள ஏதாவது பண்ணணுங்க. இந்த பாரு, அவசரப்படாத. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை போலீஸை வச்சு பண்றது தான் புத்திசாலித்தனம். மாப்பிள்ளை முதல்ல சரியாயி வரட்டும், அப்புறம் வச்சுக்குவோம். என் பேச்ச கேளு சத்யா. என்னையா சொல்லியா? மேடம், ராஜா சார் சொல்றது தான் கரெக்ட். இப்ப நம்ம உதவி உத்தமன் ஐயாக்கு தேவை. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டு வம்புல மாட்டிக்க கூடாது. என்னமோ பண்ணுங்க. பண்ணுங்கெல்லாம் இல்ல, நீ தான் பண்ணணும். நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வா ஸ்டேஷன் போலாம். இப்பவே வா. ஆமா வா போலாம். யோ பிச்சை, கூடயே இருந்து மாப்பிள்ளைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். புரியுதா? சரிங்க ஓகே, வா போலாம். வா. டேய், இங்கே இருங்கடா. சரிண்ணா.